அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள் எண் 671, அதிகாரம் 68, வினை செயல் வகை. சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், அத்துணிவு சாட்சியுள் தங்குதல் தீது. ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்த்தாது நிற்பது குற்றமாகும். உதாரணத்திற்கு, ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி அவருடைய மகள் ஊருக்கு மகளை பார்க்க சென்று விட்டார். அவருடைய நிலம் அவருடைய விளைநிலம் தண்ணீர் கண்மாயில் இல்லை என்பதால் பயிர் செய்யாமல் இருக்கின்றது. பக்கத்து நிலத்துக்குரியவன் அவன் ஊருக்கு சென்றதை சாதகமாக பயன்படுத்தி அந்த வரப்பை வெட்டி பக்கத்து நிலத்துக்குரியவன் அந்த வரப்பை ஆக்கிரமித்து கொண்டு ஊருக்கு சென்றவன் வயலிலேயே வரப்பை போட்டுவிட்டான். அந்த விவசாயி மகள் வீட்டிலிருந்து ஊருக்கு வந்தான். அப்போது வரப்பை ஆக்கிரமித்து விட்டதை உணர்ந்தான். உடனே அந்த விவசாயி சரியாக ஆராய்ந்து துணிவு கொண்டு காலம் தாழ்த்தாது அந்த ஆக்கிரமிப்பு செய்த வரப்பை ஏற்கனவே இருந்தபடி வெட்டி சமப்படுத்தி விட்டான். இதைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பதிவு செய்துள்ளார். இந்த ஆக்கிரமிப்பு கிராமங்களில் சர்வசாதாரணமாக நிகழக்கூடிய ஒன்று. அதனால்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் காலம் தாழ்த்தாது நிற்பது குற்றமாகும் என்கிறார். திரைப்பட கவிஞர் துணிந்தபின் மனமே துயரம் கொள்ளாதே என்கிறார். வாழ்க வள்ளுவம், வளர்க அவர் புகழ். மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி.